ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 21/5/2025 புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைய தினம் இந்த ஒரு எளிமையான வழிபாடு செய்து பாருங்கள். இதனால் அதிர்ஷ்டமும் லக்ஷ்மி கடாட்சமும் நம் வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லை, வராத பணம் கூட நம் வீடு தேடி வரும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான வருமானம் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குறைந்த சம்பளத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வருமானத்திற்கு உண்டான வழி பிறக்கும். அடுத்த மாதம் வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோம், அதற்காக பணம் ஒரு இடத்துலேருந்து வர வேண்டும், ஆனால் தாமதமாயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை செய்தால் அந்த பணம் சீக்கிரமாகவே வரும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இதுக்கு வெற்றிலை வைத்து தான் நம்ம செய்ய போகிறோம். வெற்றிலையை வெற்றி இலை அப்படின்னு கூட சொல்லலாம். வெற்றிலையை வைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு முழுமையான வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறைந்த செலவில் எளிமையான இந்த வெற்றிலை பரிகாரத்தை புதன்கிழமை அன்னைக்கு செய்து பாருங்கள். அடுத்த புதன்கிழமைக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைக்கும். இந்த பரிகாரத்திற்கு கிழிசல் இல்லாத வெற்றிலை 3 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பசுனை எடுத்துக்கோங்க. ஒரே 1 ரூபா காசு, சதுர வடிவில் சின்னதாக ஒரு பட்டு துணி. இந்த 4 பொருட்கள் இருந்தால் போதும். பட்டு துணி எந்த நிறத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது பயன்படுத்தப்படாத புது பட்டு துணியாக இருக்கணும். இந்த பரிகாரத்தை புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே செய்திடணும். பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. ஒரு தாம்பாள தட்டில் பட்டு துணியை விரித்து அது பக்கத்தில் நம்ம தயாராக வச்சுருக்கக்கூடிய வெற்றிலை, நெய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெற்றிலையாக கையில் எடுத்து வெற்றிலைக்கு மேலே இந்த நெய் இருக்கு இல்லையா, அதை உங்கள் விரல்களால் தொட்டு தடவணும். தடவும் போது உங்களுக்கு இருக்கும் குறிப்பிட்ட பண கஷ்டம் எதுவோ அதை நினைத்து குலதெய்வத்தையும் நினச்சி அந்த பண கஷ்டம் சரியாகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நெய்யை வெற்றிலை மேலே தடவுங்க. 3 வெற்றிலை மேல் பக்கமும் நெய் தடவிட்டு ஒவ்வொரு வெற்றிலை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வச்சுக்கோங்க. மேலே 3ஆவதாக இருக்கக்கூடிய வெற்றிலைக்கு மேலே அந்த 1 ரூபா காசை அது மேலே வைங்க. வெற்றிலையை அப்படியே சுருட்டி அந்த பட்டு துணியில் வச்சு மடித்து இதை ஒரு சின்ன மூட்டையாக அப்படியே அந்த பணம் வைக்கும் இடத்துல கொண்டு போய் வச்சுடுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை பழைய வெற்றிலையை எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடணும். அந்த 1 ரூபா காசை நீங்கள் மீண்டும் பரிகாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்த வாரம் புதன்கிழமை அதே 1 ரூபா காசை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல்ல பயன்படுத்தின பட்டு துணியை லேசாக தண்ணியில் அலசி காய வச்சுட்டு அதையும் நீங்கள் அடுத்த முறை செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு முறை மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, இந்த 1 வாரத்தோடு நிறுத்திக்க போகிறீங்க அப்படின்னா அந்த 1 ரூபாயை கொண்டு போய் நீங்கள் உண்டியலில் போட்டுடலாம். 1 வாரம் இந்த பரிகாரத்தை செய்யும் போதே உங்கள் வீட்டில் இருக்கும் பண கஷ்டத்திற்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். ஒருவேளை உங்களுடைய தொழில் சரியாக நடக்கலை அப்படின்னா இதே போல் பரிகாரத்தை செஞ்சு இந்த பட்டு துணியை அப்படியே கொண்டு போய் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கலாம். அங்கே தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே சரியாகி லாபம் மேலும் மேலும் பெருகும். இந்த பரிகாரத்தை இத்தனை வாரங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறது கணக்கில், தொடர்ந்து கூட செய்யலாம். இல்லைன்னா 3 வாரம் 5 வாரம் அப்படின்னு கணக்கு வச்சு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். நன்மையே நடக்கும். இறைவனை வேண்டி முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா நிச்சயமாக கைப்பேல் பலன் கிடைக்கும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையில் அந்த கிழமை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் கிரகங்கள் காரணமாக இருக்காங்க. அதனால் எந்த கிரகத்தால் நமக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கோ அந்த பாதிப்பை நீக்கிறதுக்கு அந்த கிரகத்திற்குரிய நாளில் நம்ம சில பரிகாரங்களை செய்யணும். அப்படி செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அந்த வகையில் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க, சொந்த வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதன் பகவானின் அருள் கட்டாயம் இருக்கணும். இப்படி புதன் பகவானோட அருளை பெறணும்னா புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமையில் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கும். குறிப்பாக பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நீங்கள் செய்கிறவங்கள தவிர்த்து வேறு யாருமே இருக்கக்கூடாது. மற்றவங்க வீட்டில் தூங்க போனதுக்கு அப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும் பொழுது யாருமே பார்க்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. புதன்கிழமை இரவு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் செய்யுங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது வடக்கு பார்த்தவாறு தான் செய்யணும். இதற்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் 4 கற்பூரத்தை அந்த அகல் விளக்கில் வைக்கணும். அந்த கற்பூரம் வந்து ஏற்றி விட்டுடுங்க. அது எரிய ஆரம்பித்ததும் அதில் ஒரு 4 கிராம்பை நீங்கள் போட்டுடணும்.
அனைத்தும் எரிந்து முடியும் வரை உங்களுடைய வேண்டுதல் கடன் பிரச்சனை தீரணும், சொந்த வீடு வாங்கணும், இப்படி என்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுக்குன்னு தனிப்பட்ட வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை மனதார நீங்கள் சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த கற்பூரம் எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்களோட கோரிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கற்பூரம் எரிஞ்சு முடித்ததும் அந்த அகல் விளக்கு எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல வச்சுருங்க. இப்படி தொடர்ச்சியாக 11 நாள் இந்த கற்பூரத்தையும் கிராம்பையும் வச்சு யாருக்கும் தெரியாமல் எரிக்கணும். உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் முன்வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முதல் நாள் யார் செய்கிறீங்களோ அவங்க தான் தொடர்ச்சியாக 11 நாளும் செய்யணும். இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லவும் சொல்லாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்கள்ட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்க வேணாம். அப்படி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். மறக்காமல் புதன்கிழமையில் நீங்கள் செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக 11 நாளும் இதை நீங்கள் செய்து பாருங்கள். எங்களால் டெய்லி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை இரவு இதை நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் 11 நாள் நீங்கள் இதை செய்யணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. இதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் தீரும். குறிப்பாக பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். வருமானம் பல மடங்கு பெருகுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். கடினமாக உழைக்கணும், உழைப்போடு சேர்த்து நேர்மையாக இருக்கணும். அதோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் 100% வெற்றியடையும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.